நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய 2024 வருடத்துக்குண்டான மகா குரு பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது நவகிரகங்கள்லேயே குரு பகவான் முழு சுப கிரகமாக இருக்கார். அதனால் அவரோட இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்களுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க போகுது. அப்படிப்பட்ட நிகழ்வு மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி பகல் 1 மணிக்கு முழு சுப கிரகமான குரு பகவான் மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாற போகிறாரு. அதாவது செவ்வாயோட வீடான மேசராசியில் தன்னோட நட்பு வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ பகை வீடாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு சுக்கிரனோட வீட்டில் போய் உட்கார போகிறாரு. குரு பகவானுக்கு 5, 7, 9 இந்த 3 இடத்துக்கு உண்டான பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ குரு பகவான் ரிஷபராசியிலேருந்து தன்னோட 5ஆம் பார்வையாக கன்னி ராசியவும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியவும், 9ஆம் பார்வையாக மகர ராசியவும் பார்க்க போகிறாரு. இந்த குரு பகவானோட பயிற்சியால் இந்த 3 ராசிகளுக்கும் குருவோட நேரடி பார்வை அப்படிங்கிறதும் கிடைக்குது. அப்போ இந்த மேசத்திலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவானால் உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத முழுசாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட பிற வருட கிரகங்களுடைய நிலை அப்படிங்கிறத பொறுத்து குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாரு, அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். மீனராசி நேர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசிக்கே அதிபதி குரு பகவான். இதை மறந்துடக்கூடாது. உங்களோட ராசிக்கு மட்டும் அவர் அதிபதி இல்லை, தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, கர்மஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. இப்போ இந்த குரு பகவான் இத்தனை நாளாக உங்களோட ராசிக்கு 2வது வீடாக இருக்கக்கூடிய மேச ராசியில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருந்தார். இப்போ இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதத்துக்கு ஆங்கில வருடம் 24 மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் 2வது வீட்டிலேருந்து 3வது வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகி போகிறாரு. அப்போ ராசிக்கு அதிபதியான குரு பகவானோட பயிற்சியை நம்ம ரொம்ப முக்கியமாக அலசி ஆராய வேண்டியது இருக்குது. மற்றவர்களை விட தனுசு ராசிக்கும் சரி மீன ராசிக்கும் சரி குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ராசிக்கு அதிபதி அவரோட பயிற்சி நம்மளோட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் கொடுக்கும். அதனால் மற்றவர்களை விட நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும். சரி, குரு பகவான் இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 2லேருந்து 3க்கு போகிறாரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு உங்களோட ஜென்ம ராசியிலே இருக்கார். சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விரய சனி அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு. 7.5 சனியும் பிடிச்சிருச்சு. இப்போ இந்த 7.5 சனி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விரய செலவுகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அது சுப விரய செலவுகளோ இல்லை மருத்துவ செலவுகளோ ஏதோ ஒரு ரூபத்தில் காசு பணம் 10 ரூபாய் இருக்காது. சமயத்துக்கு கடன் வாங்கி வண்டி ஓட்ட வேண்டிய சூழல் அப்படிங்கிறது தான் இருக்கும். எப்பேற்பட்ட அளவுக்கு நம்ம காசு பணம் சம்பாதிச்சாலும் கூட திடீர்னு 10 ரூபா நம்ம கையை பிடிக்கிற ஒரு நாள் அப்படிங்கிறது வாரத்தில் ஒரு நாளாவது வந்துடும். அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இத்தனை நாள் தனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சனி கொடுக்குற விரைய செலவை ஈடுகட்டுறதுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ சனி செலவு வச்சார், குரு அந்த செலவுக்கு உண்டான வருமானத்தை கொடுத்தாரு. ராகு இடையில என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருப்பார். சரி, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ 3வது வீட்டுக்கு போக போகிறாரு. தைரிய வீரிய குருவா. காசு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இதுக்கு மேலே தைரியத்தை கொடுக்க போகிறாரு. ஆனால் காசு பணம் இதுக்கு மேலே கொஞ்சம் குறைய தான் செய்யும். ஏன்னா இவ்வளோ நாள் குரு காசு கொடுக்குற இடத்துல இருந்தார், இப்போ இல்லை. ஆனாலும் கூட இந்த 7.5 சனி காலகட்டத்தை நீங்கள் கடந்து போகிறதுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவான் மனதைரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஒரு ஆறுதலாக இருப்பீங்க. இந்த 3வது வீடு அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ சகோதர உறவுகள் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும். சகோதரர்களால் ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அண்ணன் இருக்கார், தம்பி இருக்கார், பங்காளிங்க 10 பேர் இருக்காங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நமக்கு ஒன்றுன்னா தோல் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த சகோதர உறவுகளுக்குள்ள நெருக்கம் வரும். அதுமாதிரி கடந்த காலகட்டத்தில் பல பிரச்சனைகளால் பிரிந்து போன சகோதரர்கள் எல்லாரும் இப்போ ஒன்று கூடக்கூடிய யோகா அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ சகோதர வர்க்கத்தோட ஆதரவு இருக்குங்கிறது ஒரு மன நிறைவை கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவோட பிடிக்குள்ளேயே ராசி இருக்குங்கிறதால கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லை சண்டை வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 7.5 சனி வேற இருக்குது. குருவும் 2லேருந்து 3க்கு போயிட்டார். குடும்பஸ்தானத்துக்குள்ள குரு இருந்துக்கிட்டு இந்த குடும்ப பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிட்டாரு. இதுக்கு மேலே வரும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணுமா, வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு வாங்கணும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர்
தகவல் பரிகாரிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு தெரியாமல் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வெளியில் கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சுருப்பாங்க. யார்கிட்ட கொடுத்துருக்கேன், என்ன கொடுத்துருக்கேன், வரவு செலவுலாம் சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்கு உனக்கு என்ன வேணும் அதை நான் வாங்கி போடுறேன், அவ்வளோதான், வேறு கேள்வி எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான ஆணாதிக்கத்தோடு இருப்பாங்க. அதுமாதிரி வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வீட்டில் சொல்கிறதில்ல. சம்பளம் வாங்கினா கொஞ்சம் இஷ்டத்துக்கு 10 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா? அதை எல்லாத்தையுமே இனிமேல் நம்ம புறந்தள்ளிடணும். நம்மளோட குடும்ப விஷயங்கள் எதாக இருந்தாலும் கணவன் மனைவிகிட்ட பரிமாறிக்கணும், மனைவி கணவன்கிட்ட பரிமாறிக்கணும். அந்த அளவுக்கு இருந்ததுன்னா இந்த ராகுவால் வரக்கூடிய தோஷம் அப்படிங்கிறது கழிஞ்சிடும். சரி, இப்போ இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வைக்கு அப்படின்னு தனி பலன் இருக்கு இல்லையா? ஏன்னா குரு பகவான் வந்து இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட. அப்போ குரு பகவான் உங்களோட ராசிக்கு எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களோட ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி ராசியில் இருக்கிற கேதுவை பார்க்குறாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 9வது வீடான விருச்சிக ராசியை பார்க்குறாரு. லாபஸ்தானமான மகர ராசியை பார்க்குறாரு. இதுதான் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது. இந்த 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். அங்கே கேது உட்காந்துட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை உண்டாக்குவாருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ராகுவும் ராசிக்குள்ளே இருக்காரு இல்லையா? இப்போ கேதுவை பார்த்து குரு புனிதப்படுத்திடுறாரு. அப்போ கணவன் மனைவி பிரச்சனையை குரு பகவானே சரி பண்ணிடுவார். ஏதோ காலையில் கத்திக்கிட்டோம் சாயங்காலம் பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுலேயே முடிஞ்சிடும். பெரிய தர்க்கத்துக்கெல்லாம் போகாது. அதேமாரி இந்த கலத்திரஸ்தானத்தில் குரு பார்வைப்படுது அப்படிங்கிறப்ப உங்களோட இணையருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு மனைவி படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகணுன்னு விருப்பப்பட்டாங்கன்னா முயற்சி எடுக்கலாம், வேலைக்கு போயிடுவாங்க. அதுமாரி கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு தொழில் செய்கிறேன், யாரோடையாவது கூட்டணி போட்டு செய்யலான்னு இருக்கேன், 10 ரூபா முதலீடு போட ஆள் இல்லை, யாராவது வந்தால் சேர்த்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். கூட்டு தொழில் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுமாரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூட்டு தொழில் செய்தவர்கள் பிரிஞ்சு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில் இருப்பீங்க. ஆனால் இப்போ பிரியறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். கூட்டாளிகளுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு அப்படிங்கிறது இருக்கும். இதனால் தொழில் உச்சகட்டத்தை நோக்கி போகும். அதோட நண்பர்கள் உங்களுக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருப்பாங்க. இந்த 7ல் குரு பார்வை இருக்குது அப்படிங்கும்போது நண்பர்கள் நமக்கு ஒரு பிரச்சனைனா கொடுத்து உதவுறதுக்கு, நமக்கு ஒரு பிரச்சனைனா தோல் கொடுத்துக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்கங்கிறதால இந்த நட்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதுமாரி 9வது வீட்டில் குரு பார்வை விழுவுது அப்படிங்கிறதால பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வரும். தந்தை ஏதாவது காசு கீசு வச்சுருந்தாருன்னா அதை உங்ககிட்ட இப்போ பிரித்து கொடுப்பாரு. தந்தைக்கு ஏதாவது காப்பீட்டு நிறுவனத்திலேருந்து பணம் வர வேண்டியது இருக்குன்னா அது இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். பூர்வீக சொத்தில் தாத்தை முப்பாட்டம் சொத்தில் ஏதாவது கேஸு கீசு நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதுவும் இப்போ சரியாகி தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இத்தனையும் இந்த குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது சரி பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. அப்போ என்னதான் விரயசனி இருந்தாலும் குரு பார்வையால் மறுபடியும் காசு வருது. குரு முன்னாடி தனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு காசு கொடுத்தாரு, இப்போ லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு தொழிலில் லாபத்தை கொடுப்பார். ஒரு தொழில் செய்கிறோம், மாதம் 10,000 கிடைச்சிதுன்னா இப்போ ஒரு 15,000 கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு 12,000 13,000 பரவாயில்ல, முன்னாடி இருந்ததை விட இப்போ நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு காசு பணம் 10 ரூபா கொடுப்பாரு. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட இந்த லாப வீட்டில் குரு பார்வை இருக்கும்போது இருக்கிற நிறுவனத்தை விட்டுட்டு வேற நிறுவனத்துக்கு போகலாமா அப்படின்னு சிந்திக்க தொடங்குவீங்க. ஏன்னா நிறைய அழைப்புகள் வரும், உங்களை இப்போ இருக்கிறத விட அதிகமாக சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு. அதை சுயஜாதகத்தை பார்த்துக்கிட்டு நம்ம குடும்ப சூழல் உள்ளூர் சூழலை பார்த்துக்கிட்டு நிறுவனம் மாறலாமா அப்படிங்கிறத முடிவு செஞ்சீங்க. காசு பணம் 10 ரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ பலவிதமான பரிகாரங்கள் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ராகு வந்து ராசியில் இருக்காரு, கலத்திரத்தில் கேது இருக்காரு. அப்போ ராகு கால நேரத்தில் செவ்வாய்க்கிழமையில துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றணும், சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றணும், வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றணும். இந்த 3 பரிகாரங்களையும் செய்யணும். அதோட உங்களோட பிறந்த நட்சத்திர நன்னாளில் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு, குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணலாம். பண்ணிவிட்டு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இதை செஞ்சாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.